புத்தாண்டு பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்ற கேள்வியோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக 12 ராசிகள்லேயே அதிக நல்ல பலன்களை இந்த ஆண்டு, அதாவது 2026 யார் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரங்க தாங்க. முழு யோகத்தையும் அனுபவிக்க போகக்கூடிய ராசி வந்து கடகராசி தான். அது எப்போ அப்படி அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த வருஷத்தினுடைய ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் இதில் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அங்கிட்ட 6 மாதம் முழுக்கவே யோகம் தான் இருக்கும். 2026 ஃபஸ்ட் ஹாப்பை விட்டுருங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக யோகமாக தான் இருக்கும். என்ன சார் யோகமாக இருக்கும்? ஃபஸ்ட் ஹாப்பில் என்ன யோகம் ஆரம்பிக்கும் அப்படின்ற முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக வீடு கட்டுவாங்க, புதுசாக சொத்துக்கள் அமையும், குடும்பத்தில் தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் என்னவோ அது எல்லாம் கிடைக்கும். எது அத்தியாவசியமான செலவு? இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அதே மாதிரி தங்களுடைய தேவைக்கான விஷயங்கள், அத்தியாவசிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து முதல் 6 மாதத்தில் நடக்கும். ரெண்டாவது 6 மாதத்தில் ஆடம்பர செலவுகள். ஃபஸ்ட்டு 6 மாதம் அத்தியாவசியம், ரெண்டாவது 6 மாதம் ஆடம்பரம். இப்படி தான் இந்த கடகராசிக்கு 2026 பலன்கள் இருக்கும். சரி, அத்தியாவசியமும் தேவை, ஆடம்பரம் தேவையான தேவை இருந்தாலும் இல்லாட்டியும் அது கிடைக்கும். சொத்து வாங்குவீங்க, குழந்தைகள் கிடைக்கும், உயிர் உள்ள பொருளும் கிடைக்கும். உயிர்காரகத்துவம் அப்படி சொல்லுவோம், பொருள்காரகத்துவம் சொல்லுவோம். உயிர்காரகத்துவம் கிடைக்கும், பொருள்காரகத்துவம் கிடைக்கும் இந்த 2026 கடகராசிக்கு. அப்போ என்ன சார் மைனஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி பார்த்தாலும் இந்த கடகராசிக்கு 2026 எந்த இடத்துலையும் மைனஸ் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மைனஸ், அது இப்போன்னு இல்லை, எப்போவுமே இரக்கம் காட்டுவது, பாசமாக பழகிறது, இது எல்லாமே கடகத்துக்கு வந்து மைனஸ் தான். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, போட்டால் மாட்டிக்கும். கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கையில் தான் நம்ம கையெழுத்து போகிறோம், அதே மாதிரி கையில் தான் பணம் கொடுக்குறோம். கையிலேருந்து போன பொருள் திரும்பி வராது. கையிலேருந்து போட்ட கையெழுத்துனால பிரச்சனைகள் ரிட்டர்ன் ஆகும். கையெழுத்து கண்டிப்பாக போடக்கூடாது. எழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் பேச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், ஒருத்தரை பார்த்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறது, அடுத்தவங்களை பற்றி கமெண்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வச்சுக்கூடாது. தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. கடுமையாக உழைக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க, உங்களுடைய உழைப்பு ஜாப்பில் ரொம்ப நல்லா இருக்குது. ஜாப்பில் எந்த பிரச்சனையும் வராதுன்றதுக்காக வாயை வச்சுட்டு ஏதாவது பிரச்சனைகளை கிளப்பிக்கக்கூடாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. தொழில், வருமானம், குழந்தை, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது கடகராசிக்கு. திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு. அதுக்காக லாட்ரி கிடைக்குமா, புதையல் கிடைக்குமான்னு கேட்கக்கூடாது. உழைச்சி வரக்கூடிய வருமானத்தை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கோம். 2026 ஆண்டு கடகராசிக்கு 90% நல்ல பலன்கள் இருக்குது. அரசியலில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயம் பதவிகளும் ஒரு போஸ்டிங் நிச்சயமாக உண்டு. அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக போஸ்டிங் உண்டு இந்த 2026 ஆண்டு. நன்றி, வாழ்த்து.